ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி டிசைன்ஸ். இப்போ நம்ம ஆரியில் பேசிக்கான செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜரியை எடுத்து இந்த இடத்துல நார்மல் நாட் ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த நாட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே வெளியில் வர ஜரியெல்லாம் கரெக்டாக இந்த ட்ரிம்மரால் நம்ம ட்ரிம் பண்ணிடணும். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா இது கிளாத்லேருந்து வெளியில் வராது. இப்போ நம்ம நீடில் நமக்கு ஆப்போசிட் சைட் டைரக்ஷனில் இருக்கணும். இது இந்த நீடிலோட எட்ஜஸை பாருங்கள். இந்த எட்ஜ் எனக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளது குறிக்கணும். இந்த இடத்துல போய் நம்ம இதில் போய் கிளாத்தில் மாட்டி இப்படி வரணும். இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போடுவோம். இதை ஒரு ரொட்டேட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு மேலே என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது கீழே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காட்டுறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதை இதுக்குள்ளே விடுறோம். கீழே ரொட்டேட் பண்ணுறோம். இதை அப்படியே ஒரு சுற்றிட்டு மேலே எடுக்கிறோம். கீழே ஒரு சுற்றிட்டு மேலே ஒரு ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். ஹாஃப் ரொட்டேட் தான் பண்ணுறோம். இந்த இடத்துல ஹாஃப் ரொட்டேட் பண்ணி அழகாக எடுக்கணும். நம்ம இதை போட்டோம்னா இது வந்துடும். இப்போ கீழே என்ன நடக்குதுங்கிறத நான் காட்டுறேன். கீழே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கீழே இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஒரு சுற்றிட்டு நம்ம அப்புறம் எடுக்கிறோம். இங்கே இப்படி பண்ணிவிட்டு இதை ஒரு பண்ணிவிட்டு இங்கே இங்கே ஒரு சுற்றிட்டு எடுக்கிறோம். இங்கே ஒரு சுற்று இங்கே திருப்பி எடுக்கிறோம். இங்கே நம்ம இப்போ கீழே சுற்றுறோம், திருப்புறோம். கீழே சுற்றி இருக்கும். இங்கே பாதி வரைக்கும் திருப்பிட்டு இப்படி எடுக்கிறோம். இப்படி சுற்றுறோம், இப்படி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரலையேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அது ப்ராக்டிஸ் வரணும். ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா வந்துடும். இதுக்கு ஒரு 5 டேஸ்னாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பேசிக்கான செயின் ஸ்டிச் வரும். ஃபஸ்ட்டு டிமோட்டிவேட் ஆகிக்காதீங்க. நம்ம பண்ணுறத கரெக்டாக பண்ணுறோமான்னு மட்டும் பாருங்கள்.